ரஜினி சார் பத்தி ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லணும். ஆதரவற்ற இறந்த ஒரு பாய் உடல், ஒரு பையன் ஒருத்தன் இறந்துடுறான் நார்த் இந்தியன்னு. அவருக்கு யாருக்கும் அவங்க உறவினர் வந்து அடக்கம் பண்ண காசு இல்லன்னு, இது நீங்களே எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னு ம். போலீஸுக்கு தகவல் குடுத்துர்றாங்க. ஓ! எனக்கு வேலூர் காவல்துறையின்னு கூப்பிட்டு, சார் இந்த மாரி அடக்கம் பண்ண காசு இல்ல, அவங்க குடும்பமே ஒதுக்கிட்டாங்க சார்ன்னு சொன்னோனே, ம். அதுக்கு அந்த முதல் அந்த பிரசாத்துக்கு வந்து ரஜினி சார் தான் அதுக்கு அந்த முழு செலவும் அவர் தான் ஏத்துக்கினாரு. அப்ப அவங்க ஆபீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க உடனே இல்ல, இல்ல சார் கிட்ட பேசிட்டேன். சார் கண்டிப்பா இது எதுக்கு சொல்லிட்டாங்கன்னு, ம். இமிடியேட்டா அது முழு பிரசாத் செலவு சார் தான் பண்ணாரு. சரி. அந்த அளவு ஒரு நல்ல குணம், நல்ல எண்ணம் படைத்தவரு. அதேபோல தனக்கு தான்ற எண்ணம் அவர்கிட்ட என்ன ம். பொறுத்தளவு இல்ல. சரி. பொதுவா வந்து ரஜினி சார் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவ உதவிக்கு உதவி செஞ்சு கோடிக்கணக்கு செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது சாதாரண ஓ! ஒரு 8,00,000 சாதாரண விஷயம். ம். கோடிக்கணக்குல அவங்க நெறைய டொனேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது வெளி உலகத்துக்கு தெரியல. தெரியல. அது சப்போஸ் தெரிஞ்சா எல்லாருக்கும் செய்ய முடியாத போயிடுமான்னு ஒரு மன வருத்தமும் அவருக்கு இருக்கு. இருக்கு. ஏன்னா, இப்போ ஒருத்தருக்கு செஞ்சு, இதுவே 10 பேர் வந்து கேட்டா 10 பேருக்கு செய்ய முடியலன்னா அந்த கஷ்டம் இருக்குமே. ம். அப்ப அந்த அந்த ஏக்கத்த ஏன் நானா உருவாக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இத அவர் தவிர்க்கிறாரு. சரி, அப்ப சரி. நான் அந்த டைம்ல என்கிட்ட இவ்வளவும் சொல்லி, அந்த ம். ஃபோட்டோ வந்து எங்க பசங்க கிட்ட குரூப் ஃபோட்டோல வந்து ம். தெரியாத நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி. என்னுடைய வாலண்டியர்ஸ் குரூப்புக்கு மட்டும் தகவல் தெரிவிங்க. எனக்கு ம். என்னுடைய அபிஷியல் குரூப்ன்னு ஒண்ணு இருக்கு. சரி. சிஎம், 2வது கவர்னரு, ஐஏஎஸ், 2வது பத்திரிகைத்துறை முக்கிய தலைவர்கள்லாம் ம். இருக்காங்க. ம். ம். அவங்களுடைய நம்பர்லாம் வந்து விவிஐபி லிஸ்ட்ல இருக்கும். சரி. அவங்களுக்கு மட்டும் ஒரு 5 போட்டோ செலக்ட் பண்ணி, அந்த மாரி சார சந்திச்சதா ஒரு இத போட்டுவிட்டு ம். விட்டுடுங்க. இவங்க அத எடுத்து அவங்களுக்கு போடுங்கடான்னா, குரூப்ல எடுத்து போட்டாங்க. போட்டாங்க. போட்டு அது வெளிய வந்துச்சு. அது பேசும் பொருளாகி, அது ம். டிவில செய்தியாகி, சாருக்கும் த த சார் நாலேட்ஜுக்கும் போது. நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, ஏன் இது ம். இந்த செய்தி ம். வந்ததுன்னு. ம். அப்ப சார்கிட்ட சொன்னேன், "இது முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா இதுக்கு காரணம் வந்து நான் தான். ஏன்னா ம். இதுக்கு நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா நான் இது மறுக்கவும் முடியாது. ம். ஏன்னா என்னால வந்து நான் பசங்ககிட்ட சொன்னேன் ம். போடக்கூடாது. ம். என் பசங்க தப்பு பண்ணா நான் பண்ணான்னு ஒண்ணு தான். நான் சரி. அவங்ககிட்ட ஒரு விஷயம் வேணான்னு சொல்றேன். ம். அவங்க எனக்கு தெரியாத அவங்க அவங்க வந்து பேஜ்ல போடுங்கடான்னா குரூப்ல தூக்கி போட்டாங்க. போட்டாங்க. அது ம். வெளிய ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையா இது நான் ரொம்ப மனதால வருந்துறேன்னேன். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ம். இதுக்காக நீ வருந்தலாம் வேணாம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறது எதுக்கு தெரியணுன்றதுக்காக தெரியும். தான் மணிமாறன் நான் இந்த மாரி சொன்னேன். ம். அதுலயும் வந்து அவரு எனக்கு தான் சமாதானம் பண்ணாரு. இது பரவால்ல அதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. இருந்தாலும் ஏன் இது நம்ம இது தவறா இது வெளிய இது பண்ற சொல்லணும். மாரியே இருக்கு. தேவையில்லையே அப்படின்ற மாரி தான் அவருடைய குணம் இருந்தது. ம். 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 அதுக்கப்புறம் நெறையா டைம் என்ன கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. திருவண்ணாமலையில எப்படிலாம் தொண்டு செய்றோம். அதேபோல அவங்க செக்ரட்டரிலாம் எனக்கு மாசத்துல ஒரு டைம் என்ன கூப்பிட்டு பேசுவாங்க. எந்த மாரி தொண்டு போகுது, எந்த மாரி செய்றீங்க, எந்த மாரி இதுன்னா அவங்களுடைய பார்வையில அப்படியே போயிட்டு இருக்கு. ரஜினி சார் பொறுத்தளவு என்ன பொறுத்தளவு ஒரு புனிதமான ஆன்மா. இறைவனுடைய தீவிர பக்தர் தான் சொல்லுவேன்.